1 கிலோ வடை மாவு அரைச்சா 100 வடையாவது வரும். நான் மட்டும் அசராம கையாலேயே தட்டி சுட்டுட்டு இருப்பேன். காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க, நீ கையால வடை சுட்டு கஷ்டப்பட வேணாம், நான் ஒரு மிஷின் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. கடைசியில இதுல எங்க மாவை உள்ள போட்டு 2 பேரும் முக்கி திணறிட்டு இருந்தோம். வடையும் வரல, ஒண்ணும் வரல. இதுல போட்டா பக்கடாதான் வரும் போல. இல்ல வெங்காயம் பச்சை மிளகாய் இருக்கிறதுனால வரலையே என்னமோ தெரியல. நீங்க யாராவது வாங்கி இதை ட்ரை பண்ணிருக்கீங்களா என்னன்னு கண்டிப்பா சொல்லுங்க. ஆனா இந்த மிஷின் வேஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் சரி இதோட டீட்டெயில் என்ன அப்படின்ட்டு பிளிப்கார்ட்ல மீஷோல எல்லாம் பாக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். எல்லாருமே நல்லா பெருசு பெருசா அந்த ரிங்கு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சுட்டு வச்சிருந்தாங்க. இதெல்லாம் சரி வராதுன்னு தூக்கி கிடச்சி நம்ம தண்ணியில லைட்டா கையை நனைச்சிட்டு மாவை எடுத்தோமா 2 உருட்டு ஒரு கட்டை வரலால ஒரு ஓட்டை, அவ்வளவுதான் நம்ம வடை. சும்மா புசு புசுன்னு இருக்கும். நேற்று ஆடி கார்த்திகளுக்கு எல்லாருக்கும் வடை பாயசம் செஞ்சு கொடுக்கறதுக்காக 1 கிலோ மாவு அரைச்சிருந்தேன். அதுல எப்படியும் ஒரு 600-700 கிராம் அளவுக்கு வெங்காயம், ஒரு 7 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி சாப் பண்ணது, பெருஞ்சீரகத்தூள், பெருங்காயத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவைப்பட்ட மிளகு போட்டுக்கலாம். மாவை நல்லா அடிச்சு கரைக்கணும். இதுல 200 கிராம் அளவுக்கு நான் அரிசி மாவு போட்டிருக்கேன். மாவை நம்ம 3 நிமிஷம் நல்லா அடிச்சு கரைக்கும் போது அதுல இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் போய் வடை நல்லா சாஃப்டா பொசு பொசுன்னு இருக்கும். இந்த டிப்ஸை நீங்க மிக்சியில மாவு அரைக்கும் போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். நேற்று வடையெல்லாம் செஞ்சு எல்லாருக்குமே கொடுத்து நல்லபடியா கார்த்திகை எடுத்ததை முடிச்சாச்சு. நம்ம பிடிச்சதை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.